முக்கியமான விஷயத்துக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் गाइस. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரோட வேலையும் சிறப்பா இருக்கணும். ஓட் போட போறோம். ஒரு சிறந்த தலைவரை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்தாதான் நம்மளோட அந்த ஒர்க் பண்ற ஒரு என்வாயர்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். லைக் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேப்பர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து டீம்ஸு. ஸோ இந்த வாட்டி வந்து 3 டீம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் இருக்கும். லைக் 7 நம்பர், 8 நம்பர், 13 நம்பர், 26 நம்பர். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஆப்வியஸாக நம்ம உள்ளே போகும்போதே நிறைய பேம்ப்ளெட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த பேம்ப்ளெட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு பேப்பர் இருக்கும். லைக் 3 டீமுங்கிறதுனால 3 தலைவர் இருப்பாங்க. நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் பண்ணோம். நம்ம சூஸ் பண்ணி எலெக்ட் பண்ணி அப்புறம் அந்த ஒரு ஷீட்டும் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த ஷீட் எல்லாமே அந்த பாக்ஸஸில் வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். சின்னத்திரை நடிகர் சங்கம் எலெக்ஷன்ஸ் 2025. ஸோ இதுதான் என்னோட மெம்பர்ஷிப் கார்டு மக்களே. ஓட்டு போடுறதுக்கு கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேனர்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. போய் ஓட் போட்டு வந்துடலாம். I'm done with my ஓட் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்து பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். பிரியாணி முடிஞ்சோடனே தின்றக்கு பிரியாணி செய்வேன் நிறைய வாட்டி சொதப்புவா. இந்த வாட்டி எப்படி செய்ய போறாங்க சாப்பிடுறது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவா. சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாது. 1 hour later. ஓட்டு போட்டு வந்து ஒரு நாள் ஆக போகுது. இன்னும் பிரியாணி ரெடி ஆகல. இன்னும் பிரியாணி வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் குட்டி குழந்தை. ஹாய். பிரியாணிக்காக ஒரு ஆள் வந்து வெயிட் பண்ண. வாவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சாப்பிட்டு வாத்தா மூஞ்சி கழுவுலனா பல்லு விளக்கலையா? பிரியாணி மாஸ்டர் கிளம்பிட்டாரு. இவரு தான் வந்து செஃப். இவங்க வந்து அசிஸ்டன்ட் தான். அவர் சொல்றத வந்து இவர் செய்வாரு. இது வந்து வெங்காய ரைத்தா பாருங்க. எல்லார் வீட்லயும் டீப்பாய் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? எங்க வீட்டுல வந்து டீப்பாய் வந்து பிரியாணி அண்டா வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரியாணிக்காக சேர்ந்த கூட்டம். ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு, நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணியா அது வெள்ளை சோறு மாதிரி இருக்குது.